வணக்கம். அ நான் காவல்துறையில 2003லேருந்து பணி செய்றேன். நிறைய கண்ணுக்கு முன்னால நடக்கக்கூடிய குற்றங்கள தடுக்க தான் போலீஸும்பாங்க. ஆனா, அது மூலமா நிறைய நான் பாதிப்பு அனுபவிச்சிருக்கேன். அதிகாரிட்ட அந்த தப்புகள் அதாவது காவல்துறையே அந்த காவல்துறை சார்ந்த அதிகாரிகளே தவறுகளை செய்யும்போது, அதை அதிகாரி மத்தியில நான் சொன்னதுனால நிறைய தண்டனைக்கு உள்ளாகியிருக்கேன். தனிப்பட்ட முறையில பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறேன். என்னை டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்களே தனிப்பட்ட முறையில என்ன ஏதாவது தீர்த்து கட்டணும்னு சொல்லக்கூடிய அளவுல நிறைய நடந்திருக்குது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். இப்போ அ அ த தற்போதைய சூழல்ல நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிறைய ஆதாரப்பூர்வமா என்கிட்ட இருக்கனால, நிறைய அதிகாரிகள் இதில மாட்றாங்க அப்படிங்கிறனால, அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா அவங்க இன்னும் நான் சொல்ற குற்றவாளி அதிகாரிகள் எல்லாமே வெளியே இருக்கனால, அவங்க இவன் வாய் பேசாத அளவுல, இவன் பேசாத அளவுல, நம்மள சொல்ல முடியாத அளவுல ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காக என் மேல பொய் கேஸ் போடக்கூடிய அளவுல ஒரு பெண்ண வச்சு, ஒரு 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 பெண்ணை ஒரு பெண்ணை வைத்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. ஏன்னா பெண்ணை வைத்துனாக்கி ஒரு போஸ்கோ இல்லை வேறு ஏதோ பண்ணனாக்கி ஆதாரப்பூர்வம் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா என் வாயை மூடுறது ஏன்னா செயல்படுத்துறது அதிகாரிகள் தான். காவல்துறை அதிகாரிகள் தான் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதில் நான் சொல்ல போகும்போது நான் அதிகாரிகள் தனிப்பட்ட மிரட்டினாங்க. நீ இப்படி அதிகாரி பற்றி உள்ள குற்றத்தெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்க, ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டு இருக்க, உன்னை விட மாட்டாங்க. நீ நல்லவன் சொல்லி உண்மை இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதுக்கே பல வருஷம் ஆயிரும். அதுக்கெல்லாம் வாழ்க்கை போயிடும். உன் நியாயம் எல்லாமே தெரிச்சு போயிடும். பார்த்துக்க, உன்னுடைய எதுவுமே நிற்காது. கோர்ட்டும் நீதிமன்றமும் கண்டுக்காது, அதிகாரிகள் ஒன்று கண்டுக்க மாட்டாங்க, அரசுமே ஒன்று கண்டுக்காது. ஏன்னா அங்கே தேவை நியாயமானவங்க கிடையாது. பணிஞ்சும் குனிஞ்சும் அந்த குற்றத்தை வெளியே தெரியாமல் ரசிச்சுட்டு போகிறவங்க மட்டும் தான் அங்கே தேவைப்படுது. அங்கே பொதுமக்கள் நல்லது செய்ய அங்கே தேவை கிடையாது. நல்லது செய்ய ஒன்றெல்லாம் அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. நீ இந்த டிபார்ட்மெண்ட் தேவையே கிடையாது. உன்னை ஏதாவது ஒரு வழியில் உன்னை வச்சு செஞ்சுருவாங்க. நீ ஒழுங்காக சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு போயிட பாரு அப்படின்னு சொல்லி நிறைய மிரட்டல் வந்துச்சு. இப்போ ஒரு நான் தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி சப்டிவிஷனுக்குள்ள எல்லைக்குள்ளால் ஒரு பெண்ணை வைத்து, அது பெண் டீட்டெயிலாம் எனக்கு முழுசாக எதுவுமே தெரியாது. எந்த ஒரு எவிடன்ஸும் எதுவுமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை வைத்து பாலியல் ரீதியாக அவங்க நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன், அதாவது அவங்கள வேறு ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி முறைகேடான வகையில் பொய்யான பண்ணுறாங்க. அதுக்கு அதிகாரிகள் உடனடியாக இருந்து அதிகாரிகள் கஸ்டடியிலே வச்சு அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி அவங்களே எல்லாம் ப்ரூவ் பண்ண மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணி அவங்களே ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ நான் தற்போதைய சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சது. இது என்னை அடக்கிறதுக்காக இல்லை, அதாவது சமூகத்துக்கு உண்மையை செய்யவும் மக்களுக்கு நல்லது செய்யவும் அரசினுடைய சட்ட கடமைகளை காப்பாற்ற நினைக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியனை நீங்கள் அரசு மீது குற்றம் சுமத்துற மாதிரி இருக்குது. இது எப்படின்னா இப்போ அதிகாரிகள் என்ன என்ன நினைப்புன்னு இருக்காங்கன்னா அதாவது வெள்ளைக்காரன் நம்ம நாட்டில் ஆட்சி பண்ணுற மாதிரி இன்றைக்கி அதிகாரிகள் கொள்ளைக்காரனாக இருக்கிறாங்க, அவங்களாம் தட்டிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னால் அது முடியலை. அதனால் அந்த டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து இருக்க முடியல என்னால். அதனால் அவங்க டிபார்ட்மெண்ட் அதிகாரியுமே ஒன்றுமே நியாயமானவங்க தேவையில்லைன்னு சொல்லி தான் முடிவு பண்ணுறாங்க. அதனால் அதிகாரிகள் ஒன்று சேர்ந்துக்கிடுறாங்க. குற்றவாளிகள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு சாதாரண போலீஸ் ஒன்றும் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி தான் பண்ண பார்க்குறாங்க. அவங்க மேலே ஏதாவது பொய்யான கேஸ் போட்டு அவனை உடனே ரிமாண்ட் பண்ண முடியலையா, அவனை ஜெயிலில் அடைக்க முடியலையா, நம்ம சஸ்பெண்ட் பண்ணிடலாம். சஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெண்டாவது எடுக்காத நம்ம கையில் தானே இருக்குது, அதிகாரிகள் தான் இருக்குது. அவன் வேலை கொடுக்காததும் இதெல்லாம் கோர்ட்டும் தலையிட முடியாது, அரசும் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அப்படி தான் நிலைமை, அப்படி தான் இருக்குது. யாருமே தலையிட மாட்டாங்க. அதனால் மற்றவங்களுக்கே நியாயமாக இருக்கவங்க அப்படிங்க கிடையாது. ஏன்னா பொதுமக்களை பொறுத்து இன்றைக்கி காதில் வாங்கி நாளைக்கு போயிடுவாங்க. அவங்க நியாயமாக இருக்கும் எவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவை கிடையாது. அப்படினால இன்றைக்குள்ள சூழ்நிலை நான் இன்றைக்கும் சொல்கிறேன், என் மேலே பொய்யான வழக்கு போட ரெடியாக இருக்கிறாங்க. அது பல வகையில் வேறு லெவலில் மிரட்டி பார்த்துட்டாங்க. நான் மிரட்டல் பணியலை அப்படிங்கிறனால பொய் வழக்கு போட்டோன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாபஸ் வாங்குறதுக்கும் தனிப்பட்ட முறையில் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் என்ன ரெடி கேட்டாங்க. நான் வர முடியாது அப்படின்ட்டேன். நியாயத்தை சொல்லுங்கள் சார். இன்னும் அந்த அதிகாரி பெண் அதிகாரி இன்னும் அவர் சார்ந்த காவல்துறை சார்ந்த வாங்கி கொடுத்த ஒரு புரோக்கர் முதற்கொண்டு எல்லாமே இன்னும் வெளியே தான் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அதே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. அவங்க மீது எந்த வழக்கமோ அவங்கள இன்னும் கைது பண்ணவோ எதுவுமே இல்லை. அவங்களுடைய சொத்துக்களை எதுவுமே பறிமுதல் பண்ணாமல் இன்னும் நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அதனால் உண்மையை சொன்ன எனக்கு பாதிப்பாக இருக்குது. இதனால் எல்லாமே சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுற விஷயங்கள் சட்டத்துக்கு ஆதரவாக அதிகாரிகள் அவங்க இது நியாயம்னு சொல்லி பேசிடுறாங்க. அதனால் எனக்கு நான் நிம்மதியாக இருக்க முடியல. என்னால் எனக்கு பணி நீக்க ஆணை தந்து, அது மட்டும் இல்லாமல் என் மேலும் பொய் கேஸ் போடக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப திறமையாக செயல்படுறாங்க. ஏன்னா சட்டமும் நீதியும் அவங்களுக்கு சார்ந்த மாதிரி வளைச்சிக்கிடுறாங்க. அதனால் என்னால் மன நிம்மதியாக இருக்க முடியல, மன உளைச்சலில் தான் இருக்கிறேன்.